Hello dear 11th standard students, welcome to our channel. So 10th முடிச்ச 11th standardக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டீங்க. இப்போ இந்த 11th ஸ்டாண்டர்டில் நமக்கு ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட். சரியா? இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான் ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி, இதுக்கான போர்ஷன்ஸ் என்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அண்ட் இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்தவுடனே எக்கச்சக்கமான ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பார்த்து பயந்து கூட உட்கார்ந்துருந்துருக்கலாம். ரெண்டு வால்யூம் இருக்கும். சயின்ஸ் மேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 2 வால்யூம், மேத்ஸ் 2 வால்யூம், கெமிஸ்ட்ரி 2 வால்யூம் புக்கோடு உட்காந்துருப்பீங்க. இதில் பயாலஜியில் பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜின்னு தனித்தனியான ஒரு புக்ஸோடு உட்காந்துருப்பீங்க. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்ததுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தனியாக. அப்புறம் நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, அது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்று, பிஸ்னஸ் மேத்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபின்னு இப்படி எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸு நீங்கள் எந்த குரூப் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஒவ்வொன்றிலையும் வாஸ்டான புக்கோட பார்த்து ஒரு சில பேர் பயந்து கூட உட்காந்துருக்கலாம். இதை எப்படிடா படிக்க போகிறோம்? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 10th எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பயத்தோடு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போய் நல்லபடியாக இப்போ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி 11th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கீங்களோ அதே போல் இந்த ஒரு வருஷம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. இந்த என்டையர் 11th ஸ்டாண்டர்டும் நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணிடுவீங்க, போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் முடித்து அடுத்து 12th போயிடுவீங்க. இந்த 11th அந்த படித்தது உங்களுக்கு அப்படியே பழகி 12th முடித்து இந்த 2 வருஷம் போகிறதே தெரியாது. ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ண வேணாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஜூலை 4th வீக்ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 1st வீக்ல ஸ்டார்ட் ஆகும். சரியா? இது வந்து காமன் கொஸ்டின் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தனித்தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கொடுப்பாங்க. இல்லைன்னா 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு கொஸ்டினை கொடுத்து டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இப்படி தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் நடக்கும். 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும். இப்போ உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகிறது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஆகஸ்ட் 1st ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஜூலை லாஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த போர்ஷன், ஆகஸ்ட் 1st வீக்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதை விட கொஞ்சம் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த வீக்கு ஏற்ற மாதிரி போர்ஷன்ஸை மாற்றி வைப்பாங்க. ஸோ மற்றபடி மேக்சிமம் இந்த போர்ஷன் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே காமனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போர்ஷன் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பற்றி பேசுவோம். சரியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் உங்களுக்கு போர்ஷன் வந்து எழுதி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 1, 2. இப்போ இதுக்கு முன்னால் தமிழில் மொத்தம் 11th பார்த்தீங்கன்னா 8 இயல் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் தமிழ் புக்கு மட்டும் மாற்றிருக்காங்க. போர்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ் பண்ணி முதல்ல 8 இயல் இருந்தப்போ ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு 3 இயல் வரும். பட் இப்போ நீங்கள் அவங்க 6 இயலாக குறைச்சிட்டதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு 2 இயல் மட்டும்தான், முதல் 2 இயல். இங்கிலீஷ்க்கு யூனிட் 1, 2. சரியா? ப்ரோஸ் 1, 2, போயம் 1, 2, சப்ளிமெண்டரி 1, 2. சில நேரங்களில் சப்ளிமெண்டரியில் 1 மட்டும் வைப்பாங்க. இது போக இங்கிலீஷில் மற்ற டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட், நோட்டீஸ் ரைட்டிங், சம்மரி, இது மாதிரியான கான்செப்ட் 3 மார்க் 5 மார்க் கான்செப்ட், லெட்டர் ரைட்டிங், இதில் எது வேணாலும் கேட்கலாம். அதே போல் 1 மார்க் கான்செப்டில் கிளிப்டு வேர்டு, பிளெண்டட் வேர்டு, அப்ரிவேஷன், இது மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அவங்கவுங்க போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல இது எதுவுமே மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. ஜஸ்ட் இத்தனை யூனிட்ஸ்ன்றது மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் வந்து நமக்கு எந்த கான்செப்ட் வேணாலும் கேட்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இங்கிலீஷ் பொறுத்தவரை. அடுத்து மேத்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1, 2 ஃபுல்லு. ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஃபுல்லு. 3rd யூனிட்ல அப் டு 3.7 டாபிக். இது எக்ஸசைஸோ எக்ஸாம்பிளோ கிடையாது. இது டாபிக் 3.7 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. இது ஜூலை லாஸ்ட் வீக்ல நடந்துச்சுன்னா. இதுவே உங்களுக்கு ஆகஸ்ட் 1st வீக்ல நடந்துச்சுன்னா 3rd சாப்டர் ஃபுல்லாவே வரும். அடுத்து பிசிக்ஸ்ல பாருங்க, அதே போல யூனிட் 1, 2 ஃபுல்லு. 3rd சாப்டர்ல 3.4 வரைக்கும். இது ஜூலை லாஸ்ட் வீக்ல நடந்த. ஆகஸ்ட் 1st வீக்ல நடந்தா உங்களுக்கு 3rd சாப்டர் ஃபுல்லாவே இருக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 சாப்டர், 33% ஆஃப் போர்ஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கே வந்துடும். இதுல இன்ஆர்கானிக்ல சாப்டர் 1, 2, பிசிக்கல்ல 6, 7, ஆர்கானிக்ல 11, மொத்தம் 5 சாப்டர்ஸ். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயோபாட்னி, பயோசுவாலஜி. பயோபாட்னியில் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸு, பயோசுவாலஜியில் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ். அடுத்து நீங்கள் லாங் வெர்ஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பாட்னிக்கு சாப்டர் ஃபர்ஸ்ட் 4, ஜுவாலஜிக்கும் சாப்டரில் ஃபர்ஸ்ட் 4, 4 சாப்டர்.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ். சரியா, இதோட சயின்ஸ் குரூப் முடிஞ்சு. அப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 சாப்டர். பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ். ஜாகிரபி ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ். எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ். அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ். காமர்ஸ் வந்து உங்களுக்கு 33 சாப்டர்ஸ் இருக்கும் மொத்தம். அதில் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு காமர்ஸ்க்கு போர்ஷன். சரியா, இதான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான போர்ஷன்ஸ். இந்த போர்ஷன்ஸ் வந்து இது மட்டும் மேக்ஸிமம் நீங்கள் ஜூலை லாஸ்ட் வீக்காக இருந்தாலும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்காக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதே போர்ஷன் தான். இது மேத்ஸ்க்கும் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ போர்ஷன்ஸ் ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு ஒன்று ஜூலை லாஸ்ட் வீக்காக இருக்கும், இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஜூலை மந்த்தினுடைய ஸ்டார்டிங்லேயே நமக்கு டைம் டேபிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ஜூலை லாஸ்ட் வீக் இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ஸில் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி 50 மார்க்குக்கு வைப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ஸில் 45 மார்க்குக்கு வைப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ஸில் ஃபுல்லாக 90 சப்ஜெக்ட்ஸ், 90 ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து 70. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வந்து வைப்பாங்க. இப்போ எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸ்டடி டைம் டேபிள், ஸ்டடி பிளான் என்ன பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு? ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு நாளும் பல்கான ஹோம் ஒர்க் வரும், ரிட்டர்ன் ஒர்க் வரும், படிக்க வேண்டியது இருக்கும், நிறைய இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு ஏர்லி மார்னிங் 4:30 AM டு 7 AM இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. இந்த டைமை நாம இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. இந்த 2.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய இந்த 2.5 மணி நேரம் டெய்லி ஒரு சப்ஜெக்ட், அது கூட சேர்த்து லாங்குவேஜ், தமிழா இல்லைன்னா இங்கிலீஷ், ஏதோ அது ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு லாங்குவேஜ். 2.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா 1 மணி நேரம் ஒரு 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 1/4 மணி நேரம் பிரேக் விட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும்னா இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி பிளானை இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய இந்த ரைட்டிங் ஒர்க்கு, ஸ்டடி ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து ஈவினிங் டைம், சில ஸ்கூல்ஸ் வந்து 5 மணிக்கு முடியலாம், 5:30க்கு முடியலாம், 6 மணிக்கு முடியலாம். அப்போ நைட் நம்ம 7 மணி டைம் வச்சுக்கிறோம். 7 to 10 இந்த 3 hours, இந்த 3 மணி நேரம் என்ன பண்றோம்னா ஸ்கூல் ஒர்க்கு. இதுல நடுவில் சின்ன பிரேக் எடுத்து டின்னர் சாப்பிட்றது, அதை வந்து அந்த டைம்ல அலாட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஸ்கூலுக்கு நம்ம ஒரு 8:30 மணி 9 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 5 6 மணி வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன செய்யறோம்னா 7 to 10 ஸ்கூல் ஒர்க், ஸ்கூல்ல கொடுத்த ஹோம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா காலையில எந்திரிச்சு படிக்கிறது மாதிரி ஒரு ஒரு பெஸ்ட்டான டைம் கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களே அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க நைட்டு படிக்கிறதுக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டயர்டாக இருக்கோம், காலையில் ஃபுல்லாக ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்கும். அப்போ அதோட நீ உட்காந்து படிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டே இருக்காது, உன்னுடைய பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்காது, அதை படிக்கிறது உன்னுடைய மண்டையில ஏறவே ஏறாது, தேவையில்லாமல் உடம்பு சரியில்லாமல் தான் போகும். இதுவே நீ 10 மணிக்கு மேலே நம்ம முழிக்கவே கூடாது. 10 மணிக்குள்ளே படுத்து தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிங்க. 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு சூடாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சின்னா நீ நல்லபடியாக போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா, ஸோ இதான் வந்து உங்களுக்கு 11th ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிடுங்க. சரியா, தேங்க்யூ.